அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேலட் யூனிட்டை விவிபேட்டோடையும் விவிபேட்டை கண்ட்ரோல் யூனிட்டோடையும் எவ்வாறு கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலில் பேலட் யூனிட் 2வினை அதற்குரிய பாக்ஸிலிருந்து ஓப்பன் செய்து வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள். வெளியே எடுத்த பிறகு வாக்களிப்பதற்கு வசதியாக ஸ்டாண்டினை நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பேலட் யூனிட் 1னை அதற்குரிய பாக்ஸினை ஓப்பன் செய்து வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள். வெளியே எடுத்த பிறகு பின்புறம் உள்ள ஸ்டாண்டினை நிறுத்தி வாக்களிப்பதற்கு வசதியாக தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பேலட் யூனிட் 1ஆனது 1ஐ குறிப்பிடுமாறும் பேலட் யூனிட் 2ஆனது 2ஐ குறிப்பிடுமாறும் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு பேலட் யூனிட் 1உடன் பேலட் யூனிட் 2னை இணைப்பதற்கு பேலட் யூனிட்டின் பின்புறம் உள்ள மேற்புற மூடியை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒயரானது கலந்து விடாமல் இருப்பதற்கு அதற்குரிய மூடியை ஓப்பன் செய்து அதன் வழியாக பேலட் யூனிட் 2இன் ஒயரை பேலட் யூனிட் 1உடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைக்கும் பொழுது ஒயரின் சிவப்பு நிறமும் கருப்பு நிறமும் கலர் மாறாதவாறு இணைப்பினை ஏற்படுத்தி கொண்டு ஒயர் கலண்டாமல் இருப்பதற்கு அதனை லாக் செய்து கொள்ளவும். லாக் செய்த பிறகு பேலட் யூனிட்டின் பின்புறம் உள்ள மேற்புற மூடியை மூடிக்கொள்ளவும். மூடிய பிறகு அதற்குரிய பொசிஷனில் பேலட் யூனிட் 1னை வைத்து விடவும். அடுத்ததாக பேலட் யூனிட் 1னை விவிபேட்டுடன் இணைப்பதற்கு முன்பாக விவிபேட்டனை பின்புறமாக திருப்பி அதில் ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கும் சுவிட்சினை வெர்டிக்கல் பொசிஷனுக்கு ஆன் செய்து விடவும். ஆன் செய்த பிறகு கீழே பேட்டரி பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதை உறுதி செய்த பிறகு அதன் மேற்புற மூடியை ஓப்பன் செய்து கொள்ளவும். ஓப்பன் செய்து பேலட் யூனிட் 1னை அதில் குறிப்பிட்டுள்ள கலருக்கு ஏற்றவாறு விவிபேட்டுடன் இணைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். போர்ஷன் மறைப்பதற்கு அதற்குரிய மூடியை கொண்டு சரியாக மூடிக்கொள்ளுங்கள். மூடிய பிறகு விவிபேட்டின் மேற்புற சுவிட்சானது வெர்டிக்கல் பொசிஷனில் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு விவிபேட்டனை அதற்குரிய பொசிஷனில் வைத்துவிடவும். அடுத்ததாக விவிபேட்டனை கண்ட்ரோல் யூனிட்டுடன் இணைப்பதற்கு கண்ட்ரோல் யூனிட்டை அதற்குரிய பாக்ஸிலிருந்து வெளியே எடுத்துக்கொள்ளவும். வெளியே எடுத்துக்கொண்ட பிறகு அதன் மேற்புற மூடியை ஓப்பன் செய்து விவிபேட்டிலிருந்து வரும் ஒயரை கலர் வண்ணம் மாறாதவாறு இணைப்பினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இணைப்பினை ஏற்படுத்தி கொண்ட பிறகு கண்ட்ரோல் யூனிட்டினை அதற்குரிய பொசிஷனில் வைத்து ஆன் செய்து கொள்ளவும். நீங்கள் ஆன் செய்தவுடன் விவிபேட்டில் 7 துண்டு சீட்டுகள் கட்டாகி விழும். அது பேலட் யூனிட் விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் எந்தவித ப்ராப்ளமும் இன்றி சரியான முறையில் இணைக்கப்பட்டு இருக்கிறது என்ற விவரங்களை வெளிக்காட்டும். அதன் பிறகு கண்ட்ரோல் யூனிட்டின் டிஸ்பிளே செக்ஷனில் செல்ஃப் செக் ப்ராசஸ் என்று வரும். அதன் பிறகு டேட் டைம் போன்ற விவரங்கள் காட்டும். அடுத்ததாக கண்ட்ரோல் யூனிட்டின் சீரியல் நம்பர் காட்டப்படும். இதில் காட்டப்படும் சீரியல் நம்பரும் கண்ட்ரோல் யூனிட்டில் மேற்புறமுள்ள சீரியல் நம்பரும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு மொத்த வேட்பாளரின் எண்ணிக்கையினை காட்டும். இதில் உள்ள வேட்பாளரின் எண்ணிக்கையும் பேலட் யூனிட்டில் உள்ள வேட்பாளரின் எண்ணிக்கையும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு கண்ட்ரோல் யூனிட்டின் பர்சன்டேஜ் ஆனது காட்டப்படும். அது காட்டி முடித்த பிறகு கண்ட்ரோல் யூனிட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள யூனிட் விவரங்கள் காட்டும். அதில் பேலட் யூனிட் 1, பேலட் யூனிட் 2, விவிபேட் 1, இணைக்கப்பட்ட பேலட் யூனிட் விவிபேட் சரியான முறையில் இணைக்கப்பட்டுள்ளதா என்ற டெஸ்டிங் ப்ராசஸ் காட்டும். இவ்வாறு எளிமையான முறையில் பேலட் யூனிட் 2னை பேலட் யூனிட் 1உடனும் பேலட் யூனிட் 1னை விவிபேட்டுடனும் விவிபேட்டனை கண்ட்ரோல் யூனிட்டுடனும் இணைப்பினை ஏற்படுத்தி கொள்ளலாம். நன்றி.